செப்டிக் டேங்க் கிளீன் பண்றதுக்காக, அதாவது கழிவுநீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆட்கள் இறங்கி அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு மாற்று, ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக இது வந்து ஒரு இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நண்பர்கள் எல்லாம் இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோசெப்டிக் எப்படின்னா உங்களுக்கு பயோ பவுடர் தான். உங்களுக்கு செப்டிக் டேங்க்ல நம்ம இருக்கக்கூடிய கழிவு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம ஆள் விட்டு வண்டி விட்டு எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஃபுல்லா டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கிட்ட வீடு இருக்கும், வீடு வண்டிகள் வர முடியாத சூழல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதிகப்படியான செலவும் நமக்கு வந்து மிச்சமாகும். வண்டி விட்டு கிளீன் பண்ணா குறைஞ்சது 4000 ரூபாய் 4500 ரூபாய் ஒரு லோடுக்கு வாங்குவாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. அந்த இடத்துல இது நம்ம வந்து ஈஸியா இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. இது பயோ செப்டிக் டேங்க் பவுடர் கிளீனர். இது நம்ம செப்டிக் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கா இருந்தா இது வந்து 1/2 கிலோ பவுடர். இது வந்து பாக்டீரியா பவுடர் தான். இந்த பவுடரை நம்ம செப்டிக் டேங்க் நேரடியாக கொட்ட தேவையில்ல, நம்மளுடைய டாய்லெட்ல கொட்டினா போதும். கொட்டிட்டு ஒரு 1/2 பாக்கெட் தண்ணியை மட்டும் ஊத்திட்டீங்கன்னா போதும், நேரம் வந்து செப்டிக் டேங்க் போயிடும். செப்டிக் டேங்க் போறது அடுத்து 15 நாள். அது என்னன்னா உங்களுக்கு உள்ள அப்படியே ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். திடக்கழிவு தான் ஃபுல்லா உள்ள இருக்கும். அதெல்லாம் பல வருஷ கழிவுகள் இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் திடக்கழிவுகள் இருக்கும். இது என்னன்னா உள்ள இந்த பாக்டீரியா போயிட்டு அப்படி பரவ ஆரம்பிச்சு 15 நாள் அந்த அந்த டியூரேஷன்ல ஃபுல்லா பரவிடும். அடுத்த 15 நாள்ல வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட 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 இந்த பாக்டீரியா கார்பன் டை ஆக்சைடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய திடக்கழிவு எல்லாம் சாப்பிட்டு அதோட எச்சத்தை வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடா வாயுவா வந்து வெளியில விடும்போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல வந்து செப்டி டேங்க் வந்து டேங்க் ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். பேடு ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது எல்லாமே இதுல குறைய ஆரம்பிக்கும். இது உள்ள போய் வேலை செய்யும் போது குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சிக்கிட்டே போறது நமக்கும் வித்தியாசம் தெரியும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். நம்ம அதிகப்படியான செலவு பண்ண தேவையில்லை, மேன் பவரை கூப்பிட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியா நம்மளே சிம்பிளா செஞ்சிடலாம். இதனால நமக்கு எந்த பாதிப்பும் நமக்கு வந்து கிடையாது. கரெக்டா 1 மந்த்ல உங்களுக்கு வந்து திடக்கழிவு ஃபுல்லாவே கீழே போயிடும். அந்த நீர் மட்டும்தான் இருக்கும். நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்னீரை மாறிடும். ஆனா வந்து நம்ம அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு பம்ப் பண்ணி நம்ம வந்து வெளியில செடிக்கோ மரத்துக்கோ விட்டுறலாம். அது அப்போ பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு திடக்கழிவு எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கீழே போயிடும். ஒரு 5% தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து உடனே பண்ணதை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 50% ஃபில் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வெளியில விட்டுக்கலாம். இந்தியா ஃபுல்லாக அனுப்புறோம். என்னோட எண் பார்த்தீங்கன்னா 9999476876 1. ஓலை சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகம் மற்றும் நாட்டு மருந்து கடை, சின்ன சேலம்.